காஃபியில் தான் ஏதோ கலந்துருக்குன்னு அருண் சொல்லியிருக்காரு. நீ தான் காஃபி கொடுத்தேன்னு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கவங்க உன்னை ஈஸியாக கை காட்டி விட்டுருவாங்க. நீ புள்ள குட்டிக்கார மர்டர் அட்டம்ப்ட்னு உன்னை 7-8 வருஷம் உள்ளே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ உன் குடும்பம் என்ன ஆகுறது? இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நீ சுயநலமாக தான் இருந்தாகணும். யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்காம உண்மையை மட்டும் சொல்லிடு. பார்த்துக்கோ. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா? ஐயா வந்திருக்கோம் சார். வந்துருங்க சார். ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு ஹாஸ்பிட்டல்லே சொன்னீங்க. காஃபி குடிச்சாரு, அப்புறம் ஃபோனில் டென்ஷனாக பேசினாரு, அப்புறம் ரத்த வாந்தி எடுத்து மயங்கிட்டாரு. அப்படிதானே? ஆமாங்க. அருணுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தது யாரு? நான் தான் சார். அவர் சார். உங்க பேர் என்ன? சிதம்பரம் சார். நீங்க அங்க என்ன வேலை செய்றீங்க? பியூனா இருக்கேன் சார். நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், புரியுதா? ஓகே சார். காஃபில காபி தூள் சக்கரை மட்டும்தான் போட்டியா இல்ல வேற ஏதாவது போட்டியா? சொல்லுங்க. யோ, என்னையா பதில் சொல்லாம முழிக்கிற? நீ திருட்டு முழிக்கிறத பார்த்தா அருணுக்கு நீ தான் விஷம் கலந்து கொடுத்த மாதிரி தெரியுது. ஐயோ இல்ல சார், ரஞ்சிதா மேடம் தான் மூலிகை மருந்து கொடுத்து சாரோட காஃபில கலந்து கொடுக்க சொன்னாங்க. சார், நான் ஹாஸ்பிட்டல்லே சொன்னல சார், இவ தான் விஷத்தை கொடுத்து அருணை கொல்ல பாத்திருக்கா சார். இவ காஃபில கலந்து கொடுக்க சொன்னது மூலிகை பொடி இல்ல சார், விஷப்பொடி. இப்பவே இவள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். ஹலோ மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்கொயரியே இன்னும் முடியல, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? ரஞ்சிதா, இந்த பியூன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். அது என்ன மூலிகை பொடி? அருண் ரொம்ப ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். அது பழக்கமா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அவரு குடிய மறக்கணும்னு ஒரு சித்த வைத்தியரை பார்த்து இந்த மூலிகை பொடியை நான் வாங்கிட்டு வந்தேன் சார். சார், ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களே தவிர இவளுக்கும் அருணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அவர் குடிச்சிட்டு வர்றத பத்தி இவ ஏன் சார் கவலைப்படணும்? அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்க இவ யார் சார்? சார், நான் அருணோட வைஃப். ஏன் புருஷன் குடிச்சு சீரழியறத பார்த்துட்டு என்னால எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? அவரை அதுல இருந்து காப்பாத்ததான் நான் இந்த முயற்சியை எடுத்தேன் சார். சார், இவ பொய் சொல்றா சார். இவ அருணோட பொண்டாட்டியே கிடையாது. அருணை வளர்ச்சி போடதான் அவ அவர் வீட்டுல வாடகைக்கு தங்கி இருந்தா. இவ சுயரூபம் தெரிஞ்சு வீட்டை விட்டே துரத்திட்டாங்க சார். என்னதான் அருணுக்கு கட்டி வைக்க போறாங்க சார். அது பொறுக்க முடியாம தான் இவ அவருக்கு விஷத்தை வச்சு கொல்ல பாத்திருக்கா சார். சார், கல்பனா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அருணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அது அருணோட அம்மாவால ஏத்துக்க முடியல. அதனாலதான் ரஞ்சிதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கல்பனாவை தான் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ வீணா ரஞ்சிதா மேல பழிய போடுறா சார். நீங்க யாரு? நான் அருணோட தாய்மாமா சார். சார், இவங்கள ரஞ்சிதாவோட ஆளுங்க சார். இவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க. அருணோட அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசி பாருங்க. நான் சொல்றதுதான் உண்மைன்னு அப்ப உங்களுக்கு புரிய வரும். ஆமா சார், நாங்கெல்லாம் ரஞ்சிதாவோட ஆளுங்க, அவங்க எல்லாம் கல்பனாவோட ஆளுங்க. கல்பனாவுக்கு தான் சார் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க பேசுறதை வச்சு எந்த முடிவுக்கும் நாம வந்துட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சிதா மேல எந்த தப்பும் இல்ல சார். அவ தப்பு செஞ்சிருக்க மாட்டா. சார், மேடம் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யறதுக்கு சான்ஸே இல்லை சார். சார், இவ மேனேஜருங்கிறதுனால எல்லாரும் இவளுக்கு ஜாலரா போடுறாங்க. இவங்க கொடுக்கற சர்டிபிகேட் எல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். இவ தான் காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து அருணை கொல்ல பாத்திருக்கா சார். தயவு செஞ்சு இவ மேல ஆக்ஷன் எடுங்க சார். சார், என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுல கல்பனா ரொம்ப தீவிரமா இருக்கா சார். ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல சார். குடிய மறக்க வைத்தியர் என்ன மருந்த கொடுத்தாரோ அதத்தான் சார் நான் கொடுத்தேன். அருணுக்கு உடம்பு முடியாம போனதுமே நான் அந்த வைத்தியருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் சார். அந்த மருந்தால அப்படியெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வராதுன்னு அவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தா என் டேபிள்ல தான் அந்த பொடி இருக்கு சார். நீங்க கூட அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க சார். இன்ஸ்பெக்டர் சார்,
மேடத்தை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மருந்தை வாங்கி கொடுத்ததே நான் தான் சார். மேடம் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். சார் இவங்க 2 பேரும் வைத்தியர்கிட்ட பொடி வாங்கினது உண்மையாவே இருக்கட்டும் சார். ஆனா அந்த பொடியை தான் கலந்து கொடுத்தாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? அந்த பொடிக்கு பதிலா இவங்க விஷத்தை கூட வாங்கி கலந்து கொடுத்துருக்கலாமே. மூலிகை பொடி போட்டிருந்தா அருண் எப்படி சார் ரத்த வாந்தி எடுத்து மயக்க போட்டு விழுந்திருக்க முடியும்? ரஞ்சிதா, கல்பனா கேட்கறதா நானும் கேட்கிறேன். மூலிகை பொடியால எந்த பக்க விளைவும் இல்லைன்னா அருணுக்கு ஏன் அப்படியாச்சு? எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு சார். ஒரு குழப்பமும் இல்ல, எல்லாம் தெளிவா இருக்கு ரஞ்சிதா. நீங்க கொடுத்த பொடி கலந்த காஃபியை தான் பியூன் அருணுக்கு கொடுத்திருக்காரு. அந்த காஃபியை குடிச்சிட்டு தான் அருண் ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிருக்காரு. டாக்டரும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்பனா உங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும்னு தான் நானும் நம்புறேன். அருணோட உங்களால வாழ முடியல, அந்த கோவத்துல தான் நீங்க இதை செஞ்சிருப்பீங்கன்னு கல்பனா சொல்றாங்க. அந்த மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கே. முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில சந்தேகத்தின் பேர்ல உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். சார் நான் கொடுத்த பொடியால எதுவுமே நடக்கல சார். வேற யாரோ எதையோ அந்த காஃபில கலந்திருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிங்க சார். இந்த பாருமா, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லக்கூடாது. இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா நீ தான் இதை செஞ்சிருப்பன்னு நானும் நம்புறேன். அடுத்த கட்ட விசாரணையில இது மாறலாம். ஆனா இப்போதைக்கு நீ தான் குற்றவாளி. அமுதா, இவங்களை கூட்டு போய் லேடி செல்ல ஓகே சார். வா. கேட்டு ஐயா இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. வாங்கம்மா. கிளம்புங்க. ஓடி உள்ள. ரஞ்சிதா எந்த தப்பும் பண்ணல சார். அவளை அரெஸ்ட் பண்றது நியாயமே கிடையாது. அவளை விட்டுருங்க சார். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. போங்க. நான் கூப்பிடுறேன். எங்க டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன். என்னாச்சுங்க? உடம்பு ஏதாவது இல்ல சரியில்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. எங்க என்னாச்சுங்க? இப்படி எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்ககிட்ட இது எப்படி சொல்றது எனக்கு தெரியலமா. உடம்புக்கு முடியாம இருக்கிற இந்த நிலைமையில இது எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு புரியல. ஐயோ, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ரஞ்சிதா ரஞ்சிதா, ரஞ்சிதாவுக்கு என்னங்க? அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ஸ்டேஷன் லாக்அப்லமா. லாக்அப்லயா? அவ என்னங்க தப்பு செஞ்சா? அவளை எதுக்கு லாக்அப்ல வச்சிருக்காங்க? உயிருக்கு ஆபத்தான நிலையில அருண் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்ல, அதுக்கு காரணமே ரஞ்சிதா தானாமா. என்னங்க சொல்றீங்க? எப்படி? எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல. அருணோட காஃபில விஷம் கலந்து கொடுத்ததே ரஞ்சிதா தானா. என்னங்க இது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அருண் தான் ரஞ்சிதாவுக்கு எல்லாமே. அவரை போய் அவ கொல்ல பாப்பாலாங்க. அவ மேல இப்படி சந்தேகப்படுறதே தப்புங்க. கோமதி, அவ எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டான்னு நீயும் நானும் தான் நம்புறோம். ஆனா போலீஸ் ரஞ்சிதாவை ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறாங்க. அதுக்கான ஆதாரமும் அவங்க கிட்ட கிடைச்சிருக்குமா?
ஆதாரமா? என்ன ஆதாரங்க? அருணோட குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்காக யாரோ ஒரு வைத்தியரை போய் ரஞ்சிதா பார்த்திருக்காமா. அவரு ஏதோ ஒரு மருந்து கொடுத்து தொலைச்சிருக்காராம். அருண் குடிக்கிற காஃபியில் அது கலந்து கொடுங்கன்னு ரஞ்சிதா சொல்லியிருக்காளாம். அந்த காஃபியை குடிச்சுதான் அருண் ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காராம். என்கொயரியில் இந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்திருக்கு. உடனே ரஞ்சிதா தான் கொல்ல முயற்சி பண்ணிருக்கான்னு சொல்லி போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி தொலைச்சிருக்காங்க. என்னங்க இது? குடிக்கிறத நிறுத்ததா அவ மருந்து கொடுத்தான்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருக்காமா, ஆனா போலீஸ் நம்பணும்ல. அவங்க லாஜிக் ரொம்ப சிம்பிள்மா. காஃபியில் கலந்த விஷத்தால தான் அருணுக்கு ஆபத்தாச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த காஃபியில ஏதோ ஒரு பொடியை போட்டு கலக்க சொன்னது ரஞ்சிதா. சோ ரஞ்சிதா தான் குற்றவாளின்னு ஈஸியா முடிவு பண்ணிட்டாங்கம்மா. இவர் கோமதி, ரஞ்சிதா இதை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். நீ நம்புறியா இல்லையா? என்னங்க, என் தங்கச்சியை நான் நம்பாம வேற யாருங்க நம்புவா? நான் தான் அப்பவே சொன்னேனுங்க, அவ அருணுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருப்பாளே தவிர கொல்லணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அந்த சாமியே வந்து அவளை குற்றவாளின்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. அவளுக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கணும்? கஷ்டப்படுறதுக்காக இந்த பொறுப்பு எடுத்திருக்காள அவ. அவ வாழ்க்கையை நினைச்ச ரொம்ப வேதனையா இருக்குங்க. நம்ம அவளை நினைச்சு வருத்தப்பட்டா மட்டும் போதாதுமா, அவன் மேல நம்பிக்கை வச்சாலும் போதாது. அவளை இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். அருண் இதே மாதிரி கொலைப்பழியில மாட்டிக்கிட்டப்போ அவதான் அவரை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டான். அவளுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லம்மா. அருண் ஏதாவது செய்வாருன்னா நம்மளால நினைக்க முடியாது. அவங்க வீட்டாளுங்க இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் விடவும் மாட்டாங்க. ரஞ்சிதாக்காக ஓடுறதுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம். முக்கியமா நீதான் இதுல ஏதாவது ஒண்ணு செய்யணுமா. என்னால என்னங்க பண்ண முடியும்? முதல்ல நீ இப்படி கேட்கறதே தப்பு கோமதி. என்ன முடியுமோ அதை செய்ய. இவர் அவ என்ன நம்பியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த வேலையெல்லாம் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கவே மாட்டேன். நானே இறங்கிடுவேன். இப்போவும் நான் அவளுக்காக இறங்கி வேலை செய்வேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த நேரத்துலயும் அவ என்ன சந்தேகம் மட்டும்தான் படுவான். நான் அந்த டென்ஷன் அவளுக்கு கொடுக்க வேணாமேன்னு பாக்குறேன். கோமதி இங்க பாரு, உனக்கு அவன் மேல வருத்தம் இருக்கலாம், ஆனா அதை மனசுல சுமந்துட்டு தெரியறதுக்கு இது நேரம் கிடையாது. தயவு செய்து ரஞ்சிதா போய் பாரு. உனக்கு நாங்க இருக்கோம்னு ஆறுதல் சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு விசாரி. இங்க பாரு கோமதி, சுத்தி இருக்கிறவங்க 1000 கதை சொல்லுவாங்க. ஆனா ரஞ்சிதா என்ன சொல்றாளோ அது மட்டும்தான் நிஜம். அதை மட்டும்தான் நம்ம நம்பணும். என்ன நடந்துச்சுன்னு அவ சொல்றத வச்சுதான் நாம என்ன செய்யணும்னே முடிவு பண்ண முடியும். சரிங்க, நான் போய் பேசிட்டு வரேன். இவரு நம்ம ரஞ்சிதாவை அப்படியே விட்டுறக்கூடாதுமா. அவ ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்படவே கூடாது. அதுக்கு முன்னாடி அவளை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துடணும். இவரு அதுக்கான வழிதான் நான் முதல்ல தேடணும். நீ ஃபர்ஸ்ட் ரஞ்சிதா கிட்ட போய் பேசு. மிச்சம் எல்லாத்தையுமே நான் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க, நான் கிளம்புறேன். ரஞ்சிதா அருணுக்கு விஷம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. வேற யாரோ தான் அதை பண்ணிருக்காங்க. அவளும் அந்த வலையில போய் விழுந்திருக்கா. இடியட். எல்லாத்துலயும் ஜாகிரதையா இருப்பா. இதுல எப்படி போய் மாட்டினானே தெரியலையே. அருணை தூக்கி எரிஞ்சிட்டு என்கிட்ட வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது ரஞ்சிமா. ஆமா, நான் ஏன் இதெல்லாம் நெகட்டிவா பார்க்கணும்? ரஞ்சிதா ஒரு பிரச்சனையில மாட்டி லாக்அப்ல இருக்கா. இதையே வச்சு நம்ம ஏன் அவளை நம்ம கண்ட்ரோல கொண்டு வரக்கூடாது? ஏன்னா இது ரஞ்சிதாவுக்கு வந்திருக்க சிக்கல் இல்லை, உனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய சான்ஸ். எவன் கண்டுபிடுறா? இந்தா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கல்பனா. அருணுக்கும் பெருசா ஏதோ ஆகாம பழச்சிட்டான். அவனுக்கு விஷம் கொடுத்த ரஞ்சிதாவையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த விஷயத்துல நீ இறங்கி ஆடின பாரு, அதான் சூப்பர்.
ஸ்டேஷன் வரைக்கும் ரஞ்சிதா இழுத்துட்டு போய் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணி லாக்அப்ல தலை வச்சிட்ட. அந்த ரஞ்சிதா நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அண்ணி, அருணை என் புருஷனை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணி. என் புருஷனை ஒருத்தவங்க கொல்ல பார்த்தாங்கன்னா சும்மா விட்டுருவேனா? கல்பனா, உனக்கு நல்ல புத்தியே வராதா? ரஞ்சிதாவோட புருஷனை ஓம் புருஷன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? செய்யாத தப்புக்காக ஒருத்திய தண்டிக்கிறதும், அவ மேல பழிய போட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கிறதும், அத நினைச்சு சந்தோஷப்படுறதும், சீ, இந்த பாவத்துக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப. அத்தை, சாபம் கல்பனாக்கு மட்டுமா இல்ல எனக்கும் சேத்தா? கல்பனாவை விட நீதான் ரொம்ப அனுபவிக்க போற. ஹே, எவ்வளவு ஒருத்திக்காக கூட பிறந்தவளே விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டல. ரஞ்சிதா ஒன்னும் எவ்வளவு ஒருத்தி இல்ல, என் ஃப்ரெண்டு, என் அண்ணி. உனக்கு அண்ணினா அது கல்பனா மட்டும்தான். நீயும் இவ்வளவு சேர்ந்துட்டு என்ன சதி வேலை செஞ்சாலும் சரி, இந்த வீட்டுக்கு கல்பனாவால மருமகளா வர முடியாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் ரஞ்சிதாக்கு தான் மருமகங்கிற அங்கீகாரமும் உரிமையும் கிடைக்கும். அத பார்த்து நீங்க 2 பேரும் வயிறு எறிய தான் போறீங்க. நீங்க எல்லாரும் அந்த கனவுல தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது பலிக்கவே போறது இல்ல. நான் இப்பதான் லாயர் கிட்ட விசாரிச்சேன். கொலை முயற்சிக்கு 8 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுப்பாங்களாம். ரஞ்சிதா தண்டனையை முடிச்சு திரும்ப வரும்போது கல்பனா அருணை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றிருப்பா. வித்யா, ரஞ்சிதா விஷயத்துல நீ ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? காரணமே இல்லாம இத்தனை நாள் அவளை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்த. இப்ப உண்மை என்னன்னு தெரியாம அவ மேல கொலைப்பழிய போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு வஞ்சத்தை வளர்த்து வச்சிருக்க. உன் மனசுல இவ்ளோ கோவமும் வஞ்சமும் இருந்தா அது உனக்கே நல்லது இல்ல. அது உன்னையே ஒரு நாள் அழிச்சிடும். நிறுத்துங்க அத்தை. திரும்ப திரும்ப நாங்க பழி போடுறோம்னு சொல்லாதீங்க. ஆதாரம் இல்லாம நாங்க ஒண்ணும் பேசல. ரஞ்சிதா தான் காஃபில பொடியை கலக்கி கொடுக்க சொன்னான்னு பியூனே வாக்குமூலம் கொடுத்திருக்கார்ல. வித்யா, அந்த பொடி குடிய மறக்கிறதுக்கான மருந்து, விஷம் இல்ல. அப்படி ரஞ்சிதா போய் சொல்றா. அது கண்டிப்பா விஷம் தான். அது விஷம்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நாட்டு மருந்துன்னு உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? நீங்க எல்லாரும் அவளை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க. எங்களுக்கு அவ மேல சந்தேகம் இருக்கு. அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ரஞ்சிதா மேல உள்ள சந்தேகத்துல ஒண்ணும் நீ புகார் கொடுக்கல. அவ மேல பொய்யா பழிய போட்டு அவளை ஜெயில தள்ளிட்டு அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ திட்டம் போட்டிருக்க. நியாயமும் சத்தியமும் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். இப்ப இருக்கிற உங்க சிரிப்பும் சந்தோஷமும் ரொம்ப நாள் நிலைக்காது. என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா மேல இருக்கிற சாமிக்கு தெரியும். அந்த சாமி நிச்சயமா ரஞ்சிதாவை காப்பாத்தும். அது நடக்கும்போது பொய்யா புகார் கொடுத்த நீங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு நிப்பீங்க. கல்பனா, அந்த அவமானம் வேண்டான்னு நினைச்சனா இப்பவே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. அத்தை, என்னது வாபஸ் வாங்குறதா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அத்தையே வந்து சொன்னாலும் சரி, நான் இந்த விஷயத்துல இறங்கி வர போறதே இல்ல. அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு வாய் கீழே பேசுனீங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க பெருசா நம்புற உண்மை அவளை காப்பாத்தட்டும். அவளும் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே வரட்டும். கல்பனா, ஒரு பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாத. ரஞ்சிதா மாதிரி கிரிமினலா தப்பிக்கவே கூடாது. அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அக்கா, பகல் கனவு காணாத. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்க போறது இல்ல. உன்னெல்லாம் என் அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உன் கூட ஒரே வீட்டுல இருக்கிறத நான் பெரிய அவமானமா நினைக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஏன் இங்க இருக்க? வீட்டை விட்டு வெளியே போயிடு. எந்த தப்பு செய்யாத நான் எதுக்கு வெளியே போனோம்? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற நீயும் இவ்வளவு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். என்னடி சொன்ன? வயசுல பெரியவங்கிறதுக்காக அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கும் கைவோங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னையே அடிப்பேடி நீ? அந்த அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? அந்த கொலைகாரிக்காக கூட பிறந்தவளே அடிக்க தயாராயிட்டல்ல நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு தண்டனை கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. கல்பனா, வா போலாம். சுதா, அவ ஏதோ கத்திட்டு போட்டோம், நீயாவது அமைதியாரு. இவங்க கெட்ட எண்ணெல்லாம் ஒரு நாளும் நிறைவேறாது. ரஞ்சிதா நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே வருவா.
இப்ப ரஞ்சிதாவை பத்தி வாய் கூசாம பேசுறவங்க எல்லாம் அன்னைக்கு தோத்து போய் அசிங்கப்பட்டு நிக்கதான் போறாங்க. சாமி இருக்கிறது உண்மைனா அது கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாத.